கோபிகைகள்லாம் எப்படி தெரியுமா? உன்னை அவாவா வீட்டுக்கு வருவா, யசோதையோட பிள்ளைன்னே நினைக்க மாட்டா, தங்கள் வீட்டு குழந்தைன்னு நினைச்சிட்டு தூக்கி இடுப்புல வச்சுன்னு அவாவா போயிட்டு இருந்தா நீயும் போவ. எந்த குழந்தையாவது அப்படி போகுமா? யாராவது வெளி மனுஷா வந்து தூக்கி இடுப்புல வச்சுட்டா அம்மாட்ட போகணும், அப்படித்தானே எல்லா குழந்தையும் அழும். நீ அப்படியாடா? யார் வந்து தூக்கி இடுப்புல வச்சுட்டாலும் அவாவா வீட்டுக்கு அவாவாளோட போயிடுற. இப்போ உனக்கு எவ்வளவு வயசு? 11 மாசம் தான் ஆறுது. 11 மாச குழந்தைய என்ன பண்றான்னா தூக்கி இடுப்புல வச்சுக்கிறா. தம் இல்லத்துக்கு மருவினா சேர்ந்துன்னு அர்த்தம். தங்கள் வீட்டுக்குள்ள போயிடுறா. போனதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னா உன்னோடு உன்னோடு சேர்ந்து தங்கள் விருப்பம் என்னென்னலாம் இருக்கோ செய்து வரும், அது எல்லாம் பண்றாளாம். அதாவது பப்ளிக்கா பொதுவா எல்லாரும் பார்க்கும்போது 11 மாச குழந்தையாக கண்ணன் விளங்குகிறானாம். ஒரு கோபிகை வந்து நான் என் காத்துக்கு கூட்டுன்னு போய் குழந்தைய கொஞ்சிட்டு வரேன்னு சொல்லி தூக்கின்னு போறாளாம். ஜம்முன்னு இடுப்புல வச்சு தூக்கின்னு போற வரைக்கும் அவனும் 11 மாச குழந்தையா தான் இருக்கானா. ஆனா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வேற யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணன் ஒரு இளைஞனாக, ஒரு 20 வயது இளைஞனாக மாறி விடுகிறானா. அந்த கோபிகை தன் கருத்தாயின செய்து வரும். அவளும் கண்ணனை காதலிக்கிறாளாம். அவள் எப்படியெல்லாம் கண்ணனை காதலிக்கிறாளோ அப்படிப்பட்ட அனுபவம். இத லௌகிக்க கண்ணோட்டத்துல பாத்துடக்கூடாது. ஏதோ உலகியல்ல உடல் ரீதி, தயவு செஞ்சு இது அப்படி கிடையாது. இது ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா பண்ணக்கூடிய அனுகிரகம். இதுல உலகியல் சம்பந்தமாகவோ உடல் ரீதியாகவோ எந்த விஷயமும் கிடையாது. அது பிரம்மானுபவம், பகவானை அனுபவிப்பது. அப்போ உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும். தங்கள் கருத்து என்னவோ அதன்படி விருப்பப்படி நன்னா இளைஞனா வச்சுண்டு உன்னை கோபிகை நன்னா அனுபவிக்கிறா. அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப பப்ளிக்ல வரும்போது நீ 11 மாச குழந்தையா மாறிடுற. தூக்கி இடுப்புலயே வச்சுக்கிறா. கொண்டு வந்து உன்னை வீட்லயே சேர்த்துடுறா. இப்படி கோபிகைகள் ஆட்டி வச்சபடி எல்லாம் தானடா ஆடின்னு இருக்க. அவ இஷ்டத்துக்கு ஆடின்னு இருக்க இல்லையா? இடுப்புல தூக்கி வச்சுன்னு போனா அவ வீட்டுக்கு போற. அவ இளைஞனா மாறுனா இளைஞனா மாறுற. மீண்டும் குழந்தையா மாறுனா குழந்தையா மாறுற. இத்தனையும் பண்ற நீ 4 ஊர்ல வந்து ஆடுனா ஆட மாட்டியா? அப்போ உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தம் இல் மருவி உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும். தங்களுடைய விருப்பத்தெல்லாம் செய்யறாளே, அந்த கோபிகைகள் சந்தோஷப்படணும்னா நீ ஒரு இடத்துல ஆடினா போதாது, பல திவ்ய தேசத்துல ஆடணும். அதான் கன்னியரும் மகிழ. கன்னிகள்னா அந்த கோபிகைகளாகிய கன்னியர், உன்னையே நினைத்து காதலிக்கக்கூடிய உன் காதலிகளான கோபிகைகள் மகிழ. அவ திருவுள்ளம் மகிழணும்னு ஆசை இருக்கோ இல்லையோ? இருக்கே. இதுக்கு மட்டும் கண்ணன் நன்னா தலையாட்டினா கோபிகைகள் என் காதலிகள் சந்தோஷப்படணும் ஆசை இருக்கோ இல்லையோ? அப்ப வா, எங்களோட வந்து ஆடு. கன்னியரும் மகிழ.